டேய் இந்த சீரிஸை நாங்கள் மரண பயத்தில் பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் என்னடானா இவ்வளோ ஃபன்னாக எடுத்து வச்சுருக்கீங்க. கைஸ் என்னன்னா ஸ்குவிட் கேமோட பிடிஎஸ்ஸை ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் த்ரில்லிங்கான வெப் சீரிஸ், ஏதோ வெங்கட் பிரபு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதை தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். யோசிச்சு பாருங்களேன், கண்ணை மூடிட்டு ஸ்குவிட் கேம் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு ஞாபகத்துக்கு வர்றது அந்த பொம்மை, கிரீன் கலர் யூனிஃபார்ம் ப்ளஸ் அந்த செக்யூரிட்டிஸ் போட்ட பிங்க் வித் பிளாக் ஷூட் தான். அந்த அளவுக்கு ஒரு ஐகானிக்கான டிசைனாக இது மாறிடுச்சு. வேர்ல்டுலேயே டாப் மோஸ்ட் த்ரில்லிங்கான வெப் சீரிஸ் அப்படின்னா அது இதுதான். அதுக்கு காரணம் இவங்க யூஸ் பண்ண ஒரு சின்ன முரண்பாடு தான். என்ன அப்படின்னா, குழந்தைங்க விளையாடுற சின்ன சின்ன சாதாரணமான கேம்ஸை நீங்க விளையாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா ஓகே, ஆனா தோத்துட்டீங்க அப்படின்னா அங்கேயே போட்டு தள்ளிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் போட்டுட்டு பாருங்க. இப்படி இருக்கனால இந்த கேம்ஸை ஜாலியாக விளையாடாம மரண பயத்தோட விளையாடுறாங்க. அதனால தான் இந்த த்ரில்லிங் ஃபேக்டர் நமக்கு கிடைச்சிருக்கு. ரீசெண்டாக இந்த சீரீஸோட பிடிஎஸ், அதாவது பிஹைண்ட் த சீன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது இவ்வளோ த்ரில்லிங்கான சீரியஸான ஒரு வெப் சீரிஸை ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக ஏதோ வெங்கட் பிரபுவோட ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி ஃபன்னாக எடுத்து வச்சுருப்பாங்க. ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது அந்த மரண பயத்திலே நம்மளை உட்கார வச்சுருப்பாங்க. அதுக்கு காரணம் இவங்க ஸ்கிரிப்டை பக்காவாக பிளான் பண்ணி அந்த அளவுக்கு ஸ்டோரி போர்டை க்ரியேட் பண்ணது ப்ளஸ் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண விதமும் தான். ரொம்ப சிம்பிளாக எடுத்து மிரட்டியிருப்பாங்க. இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், இந்த சீரீஸோட டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து ஆக்டர்ஸ் கிட்ட தனக்கு என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக வாங்கியிருப்பாரு. இந்த சீரீஸோட ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே பெருசாக பிரம்மாண்டமாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி தான் எடுத்திருப்பாங்க. இதில் போட்ட செட் எல்லாமே விஎஃப்எக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ரியலாக போட்டிருப்பாங்க. அதனால தான் என்னவோ இந்த கேமுக்குள்ளே நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஆல்மோஸ்ட் சீசன் 1லையுமே இதே மெத்தடை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. சீசன் 1 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப வைரல் ஆச்சு. இதை யூஸ் பண்ணிக்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இதே மாதிரி நான் ஃபிக்ஷனலாக இன்னொரு ஸ்குவிட் கேமை ரீக்ரியேட் பண்ணாங்க. அதில் ஆக்டர்ஸுக்கு பதிலாக பொதுமக்களே போட்டியாளர்களாக இறக்குனாங்க. அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதே மாதிரி ஃபேமஸ் யூடியூபரான மிஸ்டர் பீஸ்ட் இந்த ஸ்குவிட் கேமை ரீக்ரியேட் பண்ணி அவரோட சேனலில் போட்டிருந்தாரு. இந்த வீடியோவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு.
ஸ்குவிட் கேம் சீசன் 2 ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆக்டர்ஸை ஒரு ஈவெண்ட்டில் கூப்பிட்டு எல்லா நாட்டோட பாரம்பரிய விளையாட்டை, அதாவது சின்ன பசங்க விளையாடுற விளையாட்டை விளையாட வச்சாங்க. அதில் நம்மளோட இந்தியாவோட காஞ்சி அப்படிங்கிற கோலி குண்டு விளையாட்டும் இருந்துச்சு. இந்த கோலி விளையாட்டு சீசன் 1லேயே ஒரு விளையாட்டாக இருந்தது அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதே மாதிரி தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஸ்குவிட் கேம் இருந்ததுன்னா என்னென்ன விளையாட்டு ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.